உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் 25. திருநறையூர் மங்கள சனி பகவான் திருத்தலத்தில் சனிபெயர்ச்சி விழா நாள் 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:26 மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். மங்கள சனி பகவான் அருளை பெற அனைவரும் வாரி. பாபிரபாகர் செயல் அலுவலர், சுதா ராமமூர்த்தி தக்கார், ஆய்வாளர், ராமநாத சுவாமி திருக்கோவில், திருநறையூர், கும்பகோணம் தாலுகா. பரிகார ராசிகள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், மீனம். சிறப்பு வழிபாடுகளில் பங்கேற்போம். சனி பகவான் அருளை பெறுவோம். தஞ்சையில் நடிகர் விஜய் பேசிய பரபரப்பு காட்சிகள். இந்த அணி, அந்த அணி, டெல்லி அணி, இதெல்லாம் அனைத்தும் உடைஞ்சி நொறுங்கும். டிவிக்கே அடிச்சு நொறுக்கும். எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் நடுவுல வேற யாராலையும் உள்ள நுழையவே முடியாது. இது ஒரு அம்மா பையன் உறவு, அப்பா புள்ள உறவு, அண்ணன் தங்கச்சி உறவு, அண்ணன் தம்பி உறவு, அக்கா தம்பி உறவு. இது சும்மா ஒரு எலெக்ஷனுக்கு வந்த உறவு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது இயற்கையாகவே அமைஞ்ச உறவு. இது எவ்வளவு டீப்பான உறவுன்றது நான் உணர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு மக்களும் இதை உணர்ந்து இருக்கிறாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, மற்றவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. And it is not an ordinary emotion. It is a powerful oceanic emotion. இப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய், வெற்றி பேரணியில் தமிழ்நாடு, இது எல்லாமே 100% இந்த எலெக்ஷன்ல அது ப்ரூவ் ஆகும். நீங்க எல்லாரும் எனக்கு இன்னொரு உறுதிமொழியை ஒண்ணு கொடுக்கணும். ஊழலற்ற உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட நம்ம ஆட்சியை அமைப்பீங்க தானே? உங்களை தான் கேட்கிறேன், நம்ம ஆட்சியை அமைப்பீங்க தானே? இந்த விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க தானே? உண்மையிலே கொடுப்பீங்க தானே? இந்த விஜய நம்புறீங்க தானே? ஒவ்வொரு வீட்லயும் விசில் சத்தம் கேட்கும் தானே? அந்த விசில் சத்தம் ஒவ்வொரு பூத்திலையும் புயலா ஒலிக்கும் தானே? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஒரு டாக்டர் இருக்காருன்னா நாம எப்போ அவரை பத்தி யோசிப்போம்? இப்போ நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவரை யோசிப்போம், அவர் ஞாபகம் வரும். அது மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு வக்கீலை தேடிப்போம், அவர் ஞாபகத்துக்கு வருவார். இது மனித இயல்பு. அந்தந்த பிரச்சனை வரும்போது நம்ம அவங்கவுங்களை தேடி போவோம். ஆனால் ஆன் a டெய்லி பேசிஸ் நம்ம சும்மா சாப்பிடும் போது கூட நம்மளை அறியாம ஒருத்தவங்களை பத்தி நினைப்போம். நம்மளை அறியாம அவங்களுக்கு நாம நன்றி சொல்லுவோம். அந்த மதிப்பிற்குரிய அந்த மனிதர்கள் வேற யாரும் இல்லை, விவசாயி, விவசாயி, விவசாயி. அவங்க பார்க்கறதுக்கு வேணா சாதாரணமா இருப்பாங்க, ஆனா அவங்க சாதாரணமான மனிதர்கள்லாம் கிடையாது. இந்த உலகத்தையும் மனிதர்களையும் படைச்சது கடவுள்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த கடவுளுக்கே படையல் போடுற உயர்ந்த மனிதர்கள் தான் நம்ம விவசாயிகள். இந்த பூமியில உயிர் இருக்குது, இந்த பூமியில பூ பூக்கும், காய் காய்க்கும், பூத்து குலுங்கும்னு இந்த பூமியை அழகா காட்டி இந்த பூமியை சாமி ஆக்குறதுல இயற்கையோட சேர்ந்து நம்ம விவசாயிகளுக்கும் ஒரு முக்கிய பங்கு ஒண்ணு இருக்குது. அதனால நான் ஏதோ ஓவரா ஏதோ சொல்றேன்னு நினைக்காதீங்க. எனக்கு
இந்த அடுத்த ஜென்மம் மறுபிறவியை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு விவசாயத்தை பற்றி டீட்டெயில்டாக தெரியாது தான், நான் ஒத்துக்கிறேன். அதனால மற்றவங்க மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்க காதுல டால்டா ஊத்தலாம் நான் வரல. கடன் பிரச்சனையில் தற்கொலை செய்து கொள்ள போனவரின் வாழ்க்கையில் நடந்த எதிர்பார்ப்பு. நம்மளுடைய முதல் அரசியல் பயணம் தொடங்கினதே அந்த பரந்தூர் விஷயத்தை கையில் எடுத்துதான். அதனால நம்மளுடைய இந்த ஆட்சி அமைஞ்சதும் தீர்க்க வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள்ல நம்மளுடைய விவசாய பிரச்சனைகளும் ஒண்ணு. முதல்வர் அவர்களுக்கு இந்த மாதிரி நீங்க அது செஞ்சிட்டேன் இது செஞ்சிட்டேன் அப்படின்னு நிறைய பெருமையா சொல்லிக்கிறீங்களே, ஒரு அடிப்படை ஒரு பிரச்சனையை பத்தி ஒண்ணு பேசுவோமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐநா சபை ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அது கூட தினத்தந்தி நியூஸ்ல கூட வந்துச்சு. உடனே கூகுள் பண்ணி எதுவும் தேடாதீங்க, உங்க ஏஜென்சி வச்சு எதுவும் சர்வே கிருவே எடுக்காதீங்க. எதுக்கு உங்களுக்கு சிரமம்? நானே என்னன்னு சொல்றேன். தண்ணீர் திவால் அப்படின்ற அந்த தலைப்புல தண்ணியே இல்லாம திவால் ஆக போகுது அப்படின்ற அந்த கட்டுரை படிக்கும் போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப பகீர்னு இருந்தது. இந்தியாவிலேயே அது முக்கியமா நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்ச காலத்திலேயே தண்ணியே இல்லாம திவாலாக போகுதாம். அதுக்கு காரணம் நிலத்தடி நீரை பாதுகாக்காம விட்டதுதான் காரணமா. மண்ணையும் மணலையும் கொள்ளையடிச்சா பின்ன வேற என்ன நடக்கும்?